ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கு 10 டேஸில் 3 kg வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்தராக கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ட்ரிப்ஸை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபாக சொல்லி தரப்போகிறேன். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து 10 டேஸில் 3 kg வெயிட் லாஸ் பண்ணுற ட்ரிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கு குயிக்காக வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் குயிக்காக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஃபுட் எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு குயிக்காக வெயிட் லாஸ் ஆகாது. ஓகே, இப்போ நீங்கள் குயிக்காக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஷேக்மேட், ஃபார்முலா 1, ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர், ஆஃப்ரெஷ், இந்த 4 ப்ராடக்ட் எடுத்தாவே போதும், நீங்கள் 10 டேஸில் 3 kg வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 4 ப்ராடக்டோட பெனிஃபிட் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி உங்களால் முடியாது. உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கோ ஸோ அதே போல் தான் உங்களோட ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த 4 ப்ராடக்டோட பெனிஃபிட் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஷேக்மேட். நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த ஷேக்மேட்டை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அது ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வாட்டரில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா மில்கில் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே வந்துடுது. ஸோ இந்த ஷேக்மேட்டோட பெனிஃபிட்டை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேக்மேட்டை மில்க் பேஸ்ட் ப்ரோட்டீன் பிளெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஷேக்மேட்டில் பாருங்கள், ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க, சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி கொடுத்துருக்காங்க, சோர்ஸ் ஆஃப் கால்சியம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வாட்டரில் எடுக்கிறதால எனக்கு டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மில்கில் எடுக்கிறதால உங்களுக்கு கெமிக்கல் ஆட் பண்ணி தான் வரும் மில்க்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. இந்த ஷேக்மேட்டில் பாருங்கள், நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது, சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் கிடைக்குது. இது கிடைக்கிறதால நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கம்பல்சரி உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. ஏன் அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல உள்ள விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம் எல்லாமே செலவாகும். ஸோ அப்படி ஆகக்குள்ளே நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே நீங்கள் இந்த ஷேக்மேட் எடுக்கும்போது உங்களுக்கு கால்சியம் கிடைக்கும். அப்படி இருக்கக்குள்ளே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபார்முலா 1. இந்த ஃபார்முலா 1 நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃபார்முலா 1 எடுக்கிறதால நம்ம வெயிட்டை கண்ட்ரோலாகவும் மேனேஜ்மெண்ட்டாகவும் வச்சுருக்க முடியும். இந்த ஃபார்முலா 1ல் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க, டயட்டரி ஃபைபர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 18 விட்டமின்ஸ், மினரல்ஸ் கொடுத்துருக்காங்க, லோ ஜிஐ கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் தேவை, ப்ரோட்டீன் தேவை, ஃபைபர் தேவை. ஸோ இந்த ஃபார்முலா 1ல் பாருங்கள், நம்மளுக்கு லோ கேலரி கொடுத்து ஹை நியூட்ரிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே நம்மளுக்கு வெயிட் லாஸ் கம்பல்சரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்முலா 1ல் 9 ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு ஃபர்தராக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபார்முலா 1 எடுக்கிறதால கம்பல்சரி நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான ஹை நியூட்ரிஷன் கொடுத்து லோ கேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர். ஸோ இந்த ஃபைபர் எடுக்கும்போது நம்ம உடம்புல உள்ள பெல்லி ஃபேட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம உணவு பாதையை சுத்தமாக வச்சுருக்கவும் இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக் எடுக்கும்போது ப்ரோட்டீன் மட்டும் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. கம்பல்சரி நீங்கள் இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் எடுக்கும்போது தான் உங்களுக்கு குயிக்காக வெயிட் லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம கட் எழுத்து சுத்தமாக வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம எடுக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம பாடி அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்படி பண்ணக்குள்ளே தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இது தெரியாமல் நிறைய பேர் இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடரை எடுக்கிறது இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்பல்சரி நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடரை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக வெயிட் லாஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அஃப்ரெஷ். இந்த அஃப்ரெஷ்ஷை ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னா இந்த அஃப்ரெஷ் எடுத்துக்கலாம். இந்த அஃப்ரெஷ்ஷை எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரஞ்சு பிகாக் அண்ட் க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து லோ கெஃபைன் பவுடராக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எடுக்கும்போது நம்ம எனர்ஜியாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணும்போது டயர்ட்னஸ் சுத்தமாக இருக்காது. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும்போது டீ காஃபி எடுத்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த அஃப்ரெஷ் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனர்ஜியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த அஃப்ரெஷ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டா மட்டும் போதாது, இந்த ப்ராடக்டை எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் 10 டேஸில் 3 kg வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நைபர்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். அந்த டாபிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.